இன்றைய தினம் சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது அத்தியாயத்தில் 60வது வசனத்திலிருந்து 82வது வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு சம்பவத்தை சொல்கிறான். அந்த சம்பவத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு தத்துவத்திற்கு இதை ஆதாரமாக காட்டி வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஒரு சபையில் இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மனிதர்களே இப்போ இருக்கிற மக்களில் ரொம்ப பெரிய அறிவாளி யார் என்று கேட்குறாங்க. அப்போ மூசா நபி நான் தான் சொல்கிறாங்க. மூசா நபி காலத்தில் நபி தான் ரொம்ப அறிவாளி. அது கேட்குறாங்க, யார் மக்கள்லே ரொம்ப அறிவாளி யாருன்னு கேட்ட உடனே மூசா நபி அவங்க நான் தான் சொன்னாங்க. அல்லாவுக்கு அது பிடிக்கலை. ஏன்னு கேட்டால் வேறு அறிவாளிகள் இருக்கலாம், அல்லாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கணும். அப்போ இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உனக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கிறாரு, நீ அங்கே போ என்று சொல்லி அல்லாஹ் போக சொல்கிறான். அதன்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த போகிற கண்டுபிடிக்கிற வழியெல்லாம் சொல்லி கொடுத்து போக சொல்கிறான். போய் அந்த யார் அறிவாளி என்று அல்லாஹ் சொன்னானோ அவர் நடைமுறையில் ஹில்ர் என்று சொல்வார்கள். அது சரியான உச்சரிப்பில் ஹலிர் தான் அவருடைய பேர். ஹலிர் பழக்கத்தில் ஹில்ர்கள் என்று சொல்லுவாங்க. அப்போ ஹலிர் என்ற ஒரு பெரியாரை நோக்கி சந்திக்க போகிறார். சந்திக்க போனவுடனே அவங்க ரெண்டு பேருமா 3 காட்சியை சந்திக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை தான் என்ன செய்கிறாங்கன்னா வழிகேட்டுக்கு ஆதாரமாக பயன்படுத்துகிறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸில் இல்லாத வேறு விதமான ஒரு விஞ்ஞானம், அதான் நபிமார்களுக்கு வஹி வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மறைவான ஞானம் இருக்கிற மாதிரியும் ஒரு ரகசியமான ஞானம் இருக்கிற மாதிரி மேலோட்டமாக பார்த்தா தெரியும். அந்த சம்பவத்தை தான் என்ன செய்கிறாங்கன்னா ஆதாரமாக வைத்துக்கொண்டு வழி எடுக்கிறாங்க. அதை முழுமையாக சொல்வதாக இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போய் அவரை சந்திக்க சொல்லும்போது, நீங்கள் போய் ஒரு துணைக்கு ஒரு ஆள் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க, ஊழியரை. போகும் பொழுது அவரை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்றவொன்னே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒரு மீனை வச்சுக்க, ஒரு தொட்டிலில் வச்சுக்க, நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது கடலோரமாக நடந்து போங்க, எந்த இடத்துல அந்த மீன் கூடையிலேருந்து பாஞ்சு தண்ணியில் குதிச்சிருச்சோ அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. அவரை தேடி போகிறாங்க. யாரை? இவரை விட அறிவாளியை போய் கற்றுக்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், பாடம் கற்பிக்கிறான். நான் தான் அறிவாளி என்று சொன்னது அவர் பிடிக்காமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் உடனே அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அது மீன் இடையில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கும் பொழுது அது குதிச்சிருச்சு, தண்ணியில் குதிச்சிருச்சு. ஆனால் அந்த ஊழியர் அவர்கிட்ட சொல்லலை. பிறகு சொல்லுவோமே, எந்திரிச்சோன்னு சொல்லுவோம்ன்றதை மறந்துட்டார். மறுபடியும் போகிறாங்க. இப்போ என்னப்பா நம்ம பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், இது வரைக்கும் அவரை காணாமல் அப்படின்னோடனே, ஆகா நான் மறந்துட்டேன், மீன் அங்கேயே குதிச்சிருச்சு, அந்த இடத்துலையே குதிச்சிருச்சு. மறுபடியும் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தால் அங்கே ஒரு இருக்கிறார், ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போ அங்கேருந்து வருவோம். ஃபாஜதா அபுதம் என் இங்கே இருந்தால் சம்பவம். ஃபாஜதா அபுதம் என் இபாதினா, நமது அடியார்களில் ஒரு அடியாரை பார்த்தார். ஆத்தை நாகு ரஹமத்தம் என் இந்தினா, நம்முடைய அருளை அவருக்கு வழங்கி இருந்தோம். அல்லம் நாகும் இல்லதுன்னா இல்மா, நம்மிடமிருந்து அவருக்கு ஞானத்தையும் கற்றுக் கொடுத்துருந்தோம். அப்படியான ஒரு அடியார் அவர். அந்த அடியாருடைய பேர் ஹலிர் என்று குர்ஆனில் இல்லை. ஆனால் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஹலிருங்கிற பேர் குர்ஆனில் இல்லாட்டா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் ஹலிர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஃபாலோ பண்ணி நான் வரணும். யார்? அந்த ஹலிர்கிட்ட கேட்குறாங்க, ஹல் அத்தபிவுக்க அலா அன்து அல்லிமணி மிம்மா உள்ளிம் தருசுதா, உங்களுக்கு அல்லாஹ் காட்டி தந்திருக்கிற அந்த ஞானத்தை நானும் கற்றுக்கொள்வதற்காக உங்களை ஃபாலோ பண்ணி வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னக்கலன் தஸ்தத்திய மைய சபுரா, என்னோட உனக்கு பொறுமையாக வர முடியாது, என்னோட வந்தீங்கன்னா நான் செய்கிற காரியத்தை உனக்கு பொறுத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், சஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன், அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாக இருப்பேன், உங்களோட வர்றேன், நான் பொறுமையாக இருப்பேன், உங்களுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன்னோன்னே சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்லிடுறாரு, நான் எதையாவது செய்வேன்,
உனக்கு பிடிக்காததாக இருக்கேன், நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது, நானாக அதை ஏன் செஞ்சேன்னு உனக்கு சொல்லுவேன். பிறகு அப்போ தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர நான் எதை செஞ்சாலும் என்கிட்ட கேள்வி கேட்காதன்னு ஒரு கண்டிஷன் போட்டு கூப்பிட்டு போகிறார். இப்போ இனித்த பார்த்தனி, இதெல்லாம் குரான் வசனம். நீ என்னை பின்பற்றி வருவதாக இருந்தால் ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன், எதை பற்றியும் என்னிடத்துல கேட்கக்கூடாது. ஹத்தா ஊதி சலக்க மின்ஹுதிக்கிறா, அது பற்றிய செய்தியை நானே உனக்கு சொல்கிற வரைக்கும் நீ எதுவும் கேட்காத, சரின்ட்டு போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கப்பல் அதில் ஏறி பிரயாணம் பண்ணி போகிறாங்க. கப்பலில் ஏறி வேறு ஒரு பகுதிக்கு போகிறாங்க. கப்பலில் போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னா, அந்த கப்பலில் சின்னதாக டேமேஜ் படுத்துகிறார் அவர். அந்த கப்பலை வந்து என்ன செய்கிறாரு, யாராவது ஹலீர் வந்து டேமேஜ் ஆக்குறார், ஓட்ட போடுறார். அப்போ ஓட்டுனா மூழ்கி போகிற அளவுக்கு ஓட்ட போடல, இவங்களும் மூழ்கி போயிருப்பாங்க. டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு வாரத்தில் ஏதாவது செய்வார், ஓட்ட போட்டிருக்கார். அப்போ இதை பார்த்தோன்னே இவருக்கு சரியான கோபமாக போச்சு மூசா நபிக்கு. நல்லா இருக்குது, ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது, இது எதுக்கு நீ ஓட்ட போடுற? அவருக்கு ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் நெஞ்சார் பார்த்தவொன்னே அவர் முதல் சொல்லிட்டார், என் செயலை பார்த்தா நீ கேள்வி கேட்ப, ஆனால் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா கேட்குறா, கரெக்டாக நீ துகுரிக்கு அகலகா, ஓட்டையை போட்டு நீ வந்து மக்களை மூழ்கடிக்க பார்க்குறியா, பெரிய கெட்ட காரியத்தை செஞ்சுட்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, நான் உனக்கு என்ன சொன்னேன், என்னோட பொறுமையாக இருக்கலான்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன செய்கிறாரு, சரி நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், மறந்துட்டேன், என்னை குற்றம் பிடிச்சிடாதீங்க, நான் மீண்டும் வர்றேன், உங்கள் சொல்லுப்படி கேட்குறேன்னு சொல்கிறார். மறுபடியும் என்ன செய்கிறாங்க, இதுக்கு ரிசல்ட்டு விட கிடைக்கல. மறுபடியும் 2 பேரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞனை பார்க்குறாங்க, ஒரு வாலிபரை. அந்த ஆளை பார்த்தோன்னு செய்கிறார், இவர் கழுத்து நடிச்சு கொண்டு விடுறாரு. யார், மூசா நபியோட வந்த அந்த குருநாதராக வந்த ஹலீர் வந்து ஹத்தா இதா லஹியா குலாமன், ஒரு இளைஞரை பார்த்து கத்தலஹு, அவரை கொன்று விட்டார். உடனே கொலை செய்கிற பார்த்துட்டு இருப்பாங்களா நபி, இவர் நபி கொலை செய்கிறார் கண்ணு முன்னாடி. அவருக்கு அந்த கொடுத்த வாக்குறுதியோட எது பெருசாக தெரியுது, இந்த குற்றம் வந்து பெரிய விஷயமா தெரிகிறது. உடனே என்ன செய்கிறாருன்னா, கத்தல்த நப்சன் ஜக்கியத்தன், ஒரு தப்பும் செய்யாத ஒரு ஆளை நீ வந்து கொன்று விட்டாயே, கைரி நப்சன், அந்த யாரையும் கொலை செய்யலையே, கொலைக்கு தானே கொலை செய்யலாம், எந்த உயிரையும் கொலை செய்யாத ஒரு ஆத்மாவை நீ கொலை செஞ்சுட்ட, ஒரு தீய காரியத்தை செஞ்சு விட்டாயின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன சொன்னேன், என்னோட உனக்கு வரையலான்னு சொன்னேன்னா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் செய்கிறாருன்னா, சரி ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, இனிமேல் நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா என்ன உங்களோட வச்சுக்கிற வேணாம் அப்படி சொல்லி, இன்சால்த்துக்கு அன்ஷையும் பாதகா, இதுக்கு பிறகு நான் எதையாவது கேட்டேன் என்று சொன்னால் ஃபலாத்து சாஹிப்னி, என்னை உங்களோட வைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டுருக்குறாங்க. போய் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க 2 பேருமா. அந்த கிராமத்தில் போனோன்னே அந்த ஊரில் விருந்து கேட்குறாங்க, நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம், சாப்பாடு தாங்கண்டு. விருந்து வந்து அந்த காலத்தில் முந்தி ஒருக்க நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த காலத்தில் வந்து வெளியூர் வாசிகள் வந்தாங்கன்னா உள்ளூர் வாசிகள் விருந்து கொடுக்கணும். ஏன்னாட்டா ஹோட்டல்கிட்டலாம் இருக்காது. வெளியூர் ஆளுக்கு யார் வந்தாலும், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்தாலும் அந்த ஊருக்காரங்க யாராவது என்ன செய்யணும், ஒரு அறிவிப்பு செய்வாங்க, 5 விருந்தாளி வந்திருக்கிறாங்க, யாராவது சாப்பாடு கொடுங்க, 2 விருந்தாளி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அறிவித்து அந்தந்த ஆட்கள்கிட்ட கூட்டிகிட்டு, ரசூல்லா காலம் வரைக்கும் இது இருந்தது. அப்போ அந்த மாதிரி உள்ளவனை போய் சாப்பாடு கேட்குறாங்க. அந்த ஆளுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த மரபு பிரகாரம் சாப்பாடு கொடுக்கல. இது பெரிய குற்றம், அன்னைக்கு சாவடிக்கிற மாதிரி. அதாவது உணவு எல்லோரும் கொடுக்கணும்னு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது. இவங்க ஊருக்கு அவங்க வந்தால் இவங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, எந்த ஊருக்கு போனாலும் வெளியூர் ஆள் வந்தால் சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது எழுதப்படாத, அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் அது. அதை மீறின உடனே இவருக்கு என்ன செய்கிறாங்கன்னா, சரியான கோவம் மூசா நபி இருந்தாலும் சாப்பாடு தரலன்றவன்னு நினைஞ்சிட்டாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சுவர் பார்க்குறாரு. ஒரு சுவர் வந்து இடிஞ்சு விழுவுற கண்டிஷனில் இருக்குது. இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஹலீரு அந்த இடிஞ்சு விழுவுற சுவரை இடிஞ்சு விழாமல் அதுக்கு முட்டுக்கட்டு கொடுத்து அதை களிமண்ணை வச்சு பூசி அதை கொஞ்சம் செப் பண்ணிடுறார். இது விழுந்துடும், விழ விடக்கூடாது, இந்த சுவரை வந்து விழக்கூடாதுன்னு அவர் சீர்படுத்துகிறார். அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு சண்டைக்கு போகிறார். சாப்பாடு கூட தரமாட்டேன்ட்டாங்க, இந்த வேலையை சும்மா செஞ்சு கொடுத்த, காசு வாங்கி செஞ்சுருக்கலாம்ல, லவ் ஷேத்த லத்தக தலை ஹஜிரா, நீ விரும்பினால் இதற்கு ஒரு கூலி வாங்கியிருக்கலாமா இல்லையா, செவத்தை தூக்கி நிப்பாட்டி வைக்கிறதுனா பெரிய வேலை அது. அது உணவு தந்துருந்தாங்கன்னா இதை சேவையாக செய்யலாம். சரி, இடிஞ்சு போகிற மாதிரி ஒரு செவர் இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கலாம், நீங்கள் அவங்கள்ட்ட கூலி வாங்கியிருக்கலாமே அப்படின்னோடனே இவர் சொல்லிட்டார், இதான் இப்போ நமக்கு பிரிவு முடிஞ்சு போச்சு கதை, 3 சான்ஸை முடிஞ்சிருச்சு. ஹாதா ஃபிராக்கு பைனி ஓ பைனுக்கு, உனக்கும் எனக்கும் உள்ள பிரிவு அவ்வளவுதான், இனிமேல் நீ என்னோட வராத, உனக்கு எதனால் நான் வந்து இதை செஞ்சேன் என்பதை உனக்கு விளக்குறேன். இந்த 3 சம்பவத்தையும் பார்க்கணும். இந்த 3 சம்பவம் வந்து
ஒரு மனிதருக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. அந்த காரியத்தை அவர் செய்கிறார், இவர் அப்ஜெக்ஷன் பண்ணுறார். அப்போ கடைசி என்ன செய்கிறாருன்னா விளக்கம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அந்த கப்பலெல்லாம் டேமேஜ் பண்ணல, எதற்கு டேமேஜ் பண்ணுறேன்னு சொன்னால், அந்த பகுதியில் ஒரு ராஜா இருக்கிறான். அவன் என்ன செய்வான்னு கேட்டால், கடலில் வரக்கூடிய டேமேஜ் இல்லாத கப்பல்களை எல்லாம் கைப்பற்றிக்கிடுவான். லேசாக ஓட்டை அரைச்சிடுவீங்களேன், அதை வந்து கைப்பற்ற மாட்டான், விட்டுருவான். அப்போ என்ன செய்கிறாருன்னா, இது கடல் தொழிலாளிகளுக்கு சொந்தமான ஒரு கப்பல். இது அப்படியே நம்ம போகிற இடத்துல எதிராக அங்கே ஒரு ராஜா இருக்கான். அவன் என்ன செய்வான்னு கேட்டால், போய் இறங்கின உடனே கப்பலை அவன் பறிமுதல் செஞ்சுக்கிடுவான். இந்த ஏழைகள் அப்போ பிழைக்க முடியாது, நம்மளை ஏற்றிக்கிட்டு போகிறாங்கல்ல கூலிக்கு, இந்த ஆளுக்கு கப்பலை இழந்துருவாங்க. அப்போ லேசாக டேமேஜ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அவங்க அந்த கப்பலை தொடமாட்டான். சவாரி செய்கிறதுக்கு வசதியாக இருக்குது, அதுக்கு அதை மொத்த ஓட்டையாக்குறது இல்லை. டேமேஜ் ஆனால் என்ன செய்யாது, அவனுக்கு பிடிக்காது, நல்ல கப்பலை எடுத்துக்கிடுவான். அப்போ அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தான்ப்பா நான் ஓட்ட போட்டேன், உனக்கு பார்த்தா கப்பலில் ஓட்ட போட்டது மட்டும் தெரிகிறது, ஆனால் நான் எதுக்கு செஞ்சேன்னு கேட்டால், அது டேமேஜ் இல்லாத கப்பலாக இருந்தால் அவன் எடுத்துக்கிடுவான். எடுத்துக்கிட்டான்னா அந்த தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குது, அது பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு ரீசன் சொல்கிறார், இதனால தான் நான் செஞ்சேன். அப்போ அது சார் தான் ஒத்துக்கிட்டார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த இளைஞன் யாருன்னு கேட்டால், அவங்க பெற்றோர் 2 பேரும் ரொம்ப இறையச்சமுள்ள நல்ல மூமின்களாக இருக்கிறாங்க. இவன் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனாகவும் அவங்களையே ஈமானை விட்டும் தடம்புரலை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். அவனை என்ன செய்கிறான்னா, இவன் எல்லாரும் அவனுக்கு எடுத்து அவங்களையும் காஃபிராக்க பார்க்குறான், அதனால நான் என்ன செஞ்சேன், அவன் அந்த இளைஞரை கொண்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. அவனை கொல்லாமல் விட்டோம்னு சொன்னால் அவங்க பெற்றோரை என்ன செஞ்சிருவான், இவன் வழிகெடுத்து காஃபிராக்கிடுவான், அவன் வங்காஃபிராக இருக்கான் இவன் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அதனால் என்ன செஞ்சேன்னு கேட்டால், சரி இதை விட நல்ல பிள்ளை எல்லாம் கொடுப்பான் என்ற ஒரு செய்தி அடிப்படையில் நான் இதை கொண்டுட்டாலும் அவங்களுக்கு இதை விட ஒரு சிறந்த ஒரு பிள்ளையை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது 3வது அந்த சுவர் இருக்குல்ல, அந்த சுவர் 2 அனாதைகளுக்கு உரியது. 2 அனாதை, பெற்றோர் இல்லாத அனாதை. அந்த பில்டிங் அந்த அனாதைக்கு சொந்தமானது. அந்த செவத்துக்கு கீழே அவங்க பெற்றோர்கள் ஒரு புதையல் வச்சுருக்கிறாங்க. அது அன்றைக்கி விழுந்துருச்சுன்னு வைங்கெல்லாம் யாரோ எடுத்துக்குருவாங்க. நான் என்ன செஞ்சேன், அந்த பெரியவர்களாகி அவங்க எடுத்துக்கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி அந்த செவத்தை நிப்பாட்டி வச்சுட்டோம்னு சொன்னால் புதையல் கீழே இருக்கும். பிறகு அல்லாஹ் எடுக்க எப்போ நாடுறானோ அப்போ அவங்க எடுத்துக்கொள்வாங்க, வயசான பெரிய ஆளாக போன பிறகுன்னு சொல்லி அதுக்காகத்தான் செஞ்சேன். அது கீழே ஒரு புதையல் இருந்தது. காண அபூஹுமா சாலிஹன், அந்த அனாதைகளுடைய தந்தை ரொம்ப நல்ல மனிதராக அவர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார், அவர் பிள்ளைகளுக்காக வேண்டி புதைச்சி வச்சுருக்காரு. புதையலை புதைச்சி மேலே செவரை கட்டி வச்சுருக்கிறார். அந்த செவரை விழுகிற கண்டிஷனில் இருக்குது. விழுந்தால் கீழே உள்ள புதையல் தெரியும், ஆளாளுக்கு எடுத்துக்கிடுவாங்க. அது எடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த உதவுக்காக செஞ்சேன் அப்படிங்கிறார். இதுதான் சம்பவம், இதான்ப்பா நான் செஞ்சதுக்கு விஷயம் என்று மூசா நபிக்கு விளக்கிட்டார். இதை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இது ஒரு சம்பவம் தான், இது ஒரு ஆர்டர் போடக்கூடிய இது முஹக்கம் கிடையாது. இதில் நம்மளுக்கு கட்டளை தொழுவுங்க, நோன்பு வைங்க, திக்ர் செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு சட்டத்திட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது கிடையாது. முத்தஷாபிஹ்னா ஒரு சம்பவம், நிகழ்வு சொல்லுது. இதிலிருந்து என்ன மாதிரி படிப்பினை பெறணும் அந்த மாதிரி பெற்றுக்கொள்ளணும். இதை வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு நிறைய மறைவான விஷயங்கள் தெரியுது. இதை வச்சு பார்த்தா இவருக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த மன்னன் அங்கே அந்த கப்பலை காத்துக்கிட்டு இருக்கிறான், ஓட்டை போட்டால் எடுத்துக்கிடுவான், அதனால் முழுக்க நல்ல கப்பலாக இருந்தால் அவன் எடுத்துக்கிடுவாங்கிற ஒரு விஷயம் இவருக்கு எப்படி தெரியும். அப்போ இவருக்கு மறைவான ஒரு விஷயம் தெரிஞ்சு செஞ்ச மாதிரி ஒரு ஞானம் இருக்குது, அப்படி ஒரு அர்த்தம் அதில் வருது. ஒரு இளைஞன் கெட்டவனாக இருக்கான், பெற்றோரையும் கெடுத்து அவங்களையும் காஃபிர் ஆக்கிடுவானுங்கிற விஷயமும், இவனை கொலை பண்ணனாலும் இவருக்கு நல்ல பிள்ளைகள் எல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிற விஷயமும் இவருக்கு இப்படி தெரியும். இவருக்கு தெரிஞ்சிருக்குது. யார், மூசா நபி இறையில் வகி உள்ள ஒரு ஆள், அவர் நபி, அவருக்கு தெரியலை, இவருக்கு தெரியுது. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இவருக்கு தெரியுது. இந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு செவத்துக்களை புதையல் இருக்கா இல்லைன்னு திடீர்னு வெளியூருக்கு போகிறாங்க, அந்த ஊர் எந்த ஊருன்னு தெரியாது, சாப்பாடு கேட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குங்கிற ஒரு விஷயமும், அந்த புதையலுக்கு சொந்தக்காரர் யாருங்கிற விஷயமும், இந்த அனாதைகள்ங்கிற விஷயமும், இவங்க பெரிய ஆளை போய் எடுத்துக்கிடுவாங்கிற விஷயமெல்லாம் இவருக்கு இப்படி தெரியும். அதை விளங்கி கரெக்டாக அந்த செவத்தை நிமித்தி வைக்கிறாரு. அப்படின்னு இந்த 3ஐயும் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சம்பவம் இதானே, இதிலிருந்து எப்படி வழிகேடர்கள் ஆதாரம் வைக்கிறாங்கன்னு போது பாருங்கள். என்ன ஆதாரம்னா, மூசா நபி அல்லாஹ்வுடைய வஹி தொடர்பில் உள்ளவர். வஹி தொடர்பில் இருக்கிற அறிவை விட, ஞானத்தை விட ஆன்மீக ஞானம்னு ஒன்று இருக்கிறது.
இவர் வகி தொடர்பு உள்ளதில்லை. வகி இல்லாமல் அவங்க உள்ளத்தில் எல்லாமே தெரியும். பளிச்சன் நபிமார்களுக்கு வகி வந்தால் தான் தெரியும். இது ஞானிகளாம், இவங்கெல்லாம் மெஞ்ஞானியா. இந்த ஹல்திரி என்பவர் யார்? அவர் பெரிய மெஞ்ஞானி. அவருக்கு என்ன செய்யுதுன்னா என்னென்ன இருக்கு அப்படி படங்க வட்டுற மாதிரி தெரியுமா எல்லாமே. நாளைக்கு நடக்கிறது, பின்னாடி நடக்கிறது, அப்படி தானே தெரிஞ்சிருக்குது. செவத்துக்கில் இருக்கிற புதையல் தெரியுது, இவன் என்ன செய்ய போகிறான்ற அந்த இளைஞனை பற்றிய செய்தி தெரிகிறது, அந்த கப்பலுடைய பின்னாடி இருக்கிற ஒரு அரசன் இருக்கிறாங்கிற விஷயம்லாம் தெரிகிறது. அப்போ நபிமார்களுக்கு சட்டத்திட்டங்கள் வகையில் வரும்ல, அந்த ஞானத்தை விட இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய மெஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த விஷயங்கள் என்ன செய்யும், பளிச்சுன்னு தெரியும். அப்படி ஒரு ஞானம் இருக்குது, உனக்கு கிடையாதுன்னு மூசாவுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தானான். உனக்கு நான் வகையில் சொன்னது தான் உனக்கு தெரியும், நீ யார்கிட்ட கற்றுக்கிற போறியோ அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால், வகையில் அந்த நுபுவத்துடைய வகை இருக்குல்ல, அந்த வகை இல்லாமல் அவங்க மெஞ்ஞானத்தின் மூலமாக அப்படி கண்ண மூடிட்டு எல்லாத்தையும் பார்ப்பார்கள். அவங்கள அல்ல அறிவித்து கூட தெரிய வேண்டியதில்லை, அவங்களுக்கே தெரியும். இந்த செவத்துக்கு கீழே புதையல் இருக்குதுன்னு சொல்லி மூசா நபி சொல்கிறதா இருந்தால் அல்ல வகையில் அறிவிக்கணும். அவருக்கு வகையில் அறிவிக்க வேணாம், அப்படி பார்ப்பார், கீழே இருக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் தெரியாது, அது யாருக்கு புரியுதுன்னு தெரியும். அவர் தகப்பனார் செத்து போயிட்டாருன்னு தெரியும். அப்படிங்கிறதெல்லாம் தெரியுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு ஞானம். அதனால் நபிமார்கள்டேருந்து கிடைக்கிற ஞானத்தை விட இந்த மகான்கள் தபத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவுளியாக்கள்னு சொல்லி, இந்த ஞானிகளுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஒரு பெரிய ஞானம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஞானம் இவருக்கு இல்லை. அதை கற்றுக்கொள்வதற்குத்தான் மூசா நபியை அல்லாஹ் அனுப்புனான். சொல்லும்போது கரெக்டு மாதிரி தெரியும். இந்த 3 சம்பவத்தையும் வைத்து மூசா நபிக்கு இல்லாத ஞானம் அவருக்கு இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்படி வைக்கும் பொழுது இது வகையில் நபிக்கு கிடைக்கிற ஞானத்தை விட நபி இல்லாதவர், அவங்க நபி இல்லைம்பாங்க, ஹல்திரங்கிறவர் நபி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நபி இல்லை, ஒரு அவுளியாக்கெல்லாம் ஒரு தலைவர். எந்த அளவுக்குன்னா அந்த ஹல்திரங்கிற ஒரு பேரில் கதையை கட்டியிருக்காங்கன்னு கேட்டால், உலகத்தில் உள்ள ஒருத்தர் அவுளியாவை ஆகுறதா இருந்தால் அவுளியாவை ஆக்கிறது இவர் தானா. யார்? இந்த ஹல்திரை என்பவர் என்ன செய்வாராம், அவர் அந்த அவுளியாக்கெல்லாம் சந்திப்பாராம். இன்னும் சாவலையும் அவர் உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கிறாராம். அவர் கை கொடுத்து முசாவா பண்ணுவாராம். முசாவா பண்ணும்போது அவருக்கு இந்த கட்டை விரலுக்கு எலும்பு இருக்காதான், இந்த விரலுக்கு அப்படி பிடிச்சி பார்த்தோன்னே அந்த எலும்பு இருக்காதான். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்களாம், ஹலீர் வந்துட்டார், நம்ம அவுளியா ஆகிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த அவுளியாக்களுக்கெல்லாம் தலைவர் யாராம், இவர் தானா. இதெல்லாம் கதை. இது குரான்லேயும் கிடையாது, இது ஹதீஸ்லேயும் கிடையாது. இவர் என்ன செய்வார்னா, ஹஜ்ஜிக்கு போனால் எல்லாரையும் பார்ப்பாராம். அதில் அவுளியாக்களாக பார்த்து பார்த்து என்ன செய்வாராம், முசாவா பண்ணுவாராம். அவுளியாக்களுக்கு தெரிஞ்சப்போ நம்ம என்ன அவுளியாவாயிட்டோம், ஹலீர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கதையை கட்டி வச்சுருக்குறாங்க. அப்போ அவர் மூலம் மெஞ்ஞானம், அவர் மூலம் கிடைச்ச ஒரு ஞானம் இருக்கிறது. அது ரகசிய ஞானம். அது நபிமார்களுக்கு கூட கிடையாது, மூசா நபி கிடையாது, இவருக்கு இருக்கிறது. அந்த ஞானம் பெறுவதாக இருந்தால் அவர்கிட்ட தீட்சை வாங்கணும், அவர்கிட்ட முரீது வாங்கணும், முரீது வாங்கினவர்கிட்ட முரீது வாங்கணும். இப்படியே ஒரு சங்கிலி தொடராக அந்த முரீது வாங்கணும் என்று சொன்னால் அவர்களுடைய பவரை நமக்கு என்ன செய்வாங்க, ஏற்றிடுவாங்க, சார்ஜ் பண்ணி விட்ருவாங்க, நமக்கு அந்த மாதிரி ஞானம் வந்துடும். இப்படியான ஒரு மெஞ்ஞானம் இருக்கிறது. அந்த மெஞ்ஞானத்தை தான் இந்த கஹ்புடைய வசனம் சொல்கிறது என்று வாதம் பண்ணுறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், மேலோட்டமாக பார்த்தா அப்படி தான் தெரிகிறது. ஆனால் நம்ம பொதுவாக இந்த சம்பவம் தானே, சம்பவத்தை வச்சுருவோம். பொதுவாக முகக்கமான வசனங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மனிதனுடைய இல்மை பற்றி, ஞானத்தை பற்றி மறைவானது யாருக்கு தெரியாதுன்னு தெரியும் சொல்லுதில்ல. ஒட்டுமொத்த குரானுடைய கான்செப்ட் என்ன, மறைவான் லா யாலமுல் கைப மன்பி சமாவாத்தி உள்ளர்ந்து இல்லல்லாம், வானங்களிலும் பூமியிலும் இருக்கிற மறைவான விஷயத்தை அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். எந்த ஒரு மறைவான விஷயத்தையும் யாரும் அவங்கள அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை எந்த மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லை. ரசூலுல்லாஹும் அல்லாஹ் சொல்கிறான், லா அலமுல் கைப, நான் மறைவானதை அறிய மாட்டேன். அதே மாதிரி இந்தஹு மஃபாத்திஹுல் கைபி, மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாஹ் கையில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹுவ, அவனை தவிர யாருமே அறிய மாட்டார்கள். இப்படின்னு சொல்லி 5 விஷயங்களை சொல்லி, அவன் மலை இறக்குறான், அவனுக்கு தான் தெரியும். ஒரு கருவறையை பற்றி அவன் தான் அறிஞ்சு வச்சுருக்கிறான். ஒரு மனுஷன் எப்போ எந்த இடத்துல மூத்தா போவான், என்ன சம்பாதிப்பான், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எனக்கு தான் தெரியும்னு எல்லாம் சொந்தம் கொண்டாடுறான். அப்போ மறைவான விஷயங்கள் எது உங்களுக்கு நேர கண்ணு முன்னாடி இருக்குது அது உங்களுக்கு தெரியும், அல்லது எதை அல்லாஹ் சொல்லி தந்தானோ அது தெரியும். இப்போ சொல்லி தந்து தெரிஞ்சால் அது மறைவானது கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி நமக்கு சொன்னாங்க, அது மறைவானது தான். மறைவான கண்ணால் சொர்க்கத்தை தன்னால் பார்த்து சொன்னாங்களா, அல்ல காட்டினதுனால சொன்னாங்களா?
காட்டினெல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்தை காட்டுறான், எடுத்து காட்டுறான், விலைக்கு சொல்கிறான், கூட்டிக்கிட்டு போய் கூட காட்டுறான், மேராஜில் அழைச்சிக்கிட்டு போய் கூட சொர்க்கத்தை வந்து அல்லாஹ் காட்டுறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான பல விஷயங்களை ஹவுலுல் கௌதர் சம்பவம் நிறைய சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை கொண்டு சொன்னார்களா, அது அல்ல அறிவித்து கொடுத்து சொன்னார்களா? அறிவித்து கொடுக்குறான்ல, இன்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத அறிவித்து கொடுக்குறான். அறிவித்து கொடுத்து நமக்கு சொல்லிவிட்டார்கள். அப்படி மட்டும்தான் மறைவானது தெரியுமே தவிர அவங்களுக்கே மறைவானது தெரியுமான்னா தெரியாது. மறைவான ஒரு விஷயத்தில் செய்யாது, அவங்களுக்கு தெரியாது. இதை நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். எத்தனை பேர் நல்லடியார் சொல்லி ஏமாற்றி விட்டாங்க, கொண்டு ஒட்டக மேய்க்கிற கொண்டு விட்டு ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. 70 பேர் கொண்டு மார்க்கத்தை கற்றுத்தரதுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு காலி பண்ணிட்டாங்க. அறிவித்து கொடுக்கல. இவங்க வந்தவங்க கெட்டவங்கிறது அறிவித்து கொடுக்கல, அதனால் 70 பேர் பழி பண்ணிட்டாங்க. அறிவித்து கொடுத்தா சொல்லிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் வேறு நபிமார்களாக இருந்தாலும் மறைவான விஷயங்களை வந்து அவங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு சொல்ல முடியாது. ஏதாச்சும் 1-2 அல்லாஹ் அறிவித்து கொடுக்க நாடினால் அதை அறிவித்து கொடுப்பான். அறிவித்து கொடுத்தது வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. அவங்க அறிவித்து கொடுத்த விஷயம் அவங்களுக்குரியதாக மட்டும் வச்சுக்கிற மாட்டாங்க. அறிவித்து கொடுத்த எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டாங்கல்ல, மறைவான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. கபருடைய வேதனை எல்லாம் மறைவானது தான். அவங்களுக்கு எல்லாம் அறிவித்து கொடுத்துட்டான். அவங்க அறிவித்து கொடுத்து அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க, நமக்கு சொல்லிட்டாங்க. நம்ம வழங்கி வச்சுருக்கோமா? இல்லை, நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது பொதுவான கான்செப்ட், பொதுவான முகக்கமான வசனங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய அந்த இல்மு வந்து யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தை வந்து ஒருவருக்குமே கொடுக்கவே கிடையாது. இது பேசிக்கு. அப்போ இவர் 3 விஷயத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் இதை எப்படி நீங்கள் விளங்கணும்? முகமுக்கு ஏற்ப விளங்குவதாக இருந்தால் இந்த 3 விஷயங்கள் வஹி மூலமாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு சொன்னாரே தவிர இதை தவிர வேறு எந்த மாதிரியும் அவருக்கு தெரியாது. இது 3 விஷயம் தெரிஞ்சது நெசந்தான். குர்ஆன் அல்ல தானே சொல்கிறான். அந்த 3 விஷயம் வந்து அவர் கரெக்டாக சொல்லிட்டார். சொன்னது எப்படி சொன்னார்? அவருக்கே உரிய விஞ்ஞானத்தை வச்சு கண்டுபிடிச்சி இது கீழே இன்னது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னாரா, அல்லது அல்லாஹ் அறிவித்து கொடுத்து சொன்னாரா? அறிவித்து கொடுத்து சொன்னார் என்பது இந்த சம்பவத்திலும் உள்ள வாசகத்திலும் இருக்குது. 2வது, பொதுவான முகக்கமான வசனங்களை வைத்து நீங்கள் எப்படி வழங்கணும்? இந்த 3 விஷயத்தை செஞ்சார். சோத்துக்கு கீழே புதையல் இருக்குதுன்னு சொன்னார்னு சொன்னால் அல்லாஹ் அறிவிக்கிறான், அங்கே ஒரு புதையல் இருக்குது, அது எத்தீம்களுக்கு உள்ளது, அதை இடிஞ்சு போச்சுன்னா யாராவது எடுத்துக்கிடுவாங்க, அது இந்த தகப்பனார் நல்ல மனுஷராக இருந்தார், அதனால் சவத்தை கிளப்பி விடு, பிறகு பிள்ளைகள் எடுத்துக்கிடுவாங்க. இவ்வளோ வகையில் வந்திருக்கும். இவ்வளவும் அல்லாஹ்கிட்டருந்து செய்தி வந்ததுனால தான் அந்த காரியத்தை செஞ்சாரே தவிர அவருக்கே தெரிஞ்சு அவருடைய அறிவை கொண்டு அவருக்குரிய விஞ்ஞானத்தை கொண்டு சொன்னாரான்னு கேட்டால் அது சொல்ல கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னு கேட்டால் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒமா ஃபால்து அன் அம்ரி, இதை நானாக செய்யலை. அதான் முக்கியம். இது 82வது வசனத்தில் வரும். இந்த சம்பவத்திலேயே இந்த 3 விஷயத்தையும் செஞ்சுட்டு விளக்கு வரல மூசா நபிக்கு, விளக்கும்போது சொல்வார், ஒமா ஃபால்து அன் அம்ரி, நானாகவே இதை செய்யலை. அங்கேருந்து ஆர்டர். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த கப்பலை ஓட்ட போடுங்கிறான், இன்ன காரணம்னு சொல்லி. அதனால தெரிஞ்சு தவிர அனைத்தும் இவருக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் சொல்கிற மெஞ்சானோண்டு வரும். இந்த 3 சொன்ன மாதிரி அவருக்கு எதை வேண்டாலும் கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு இருந்தால் தான் மெஞ்சானம் காணும். ஆனால் பொதுவான முகக்கமான வசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் மறைவானது யாருக்கும் தெரியாது. நபிமார்களுக்கு அல்ல அறிவிப்பான், அறிவித்தால் தான் தெரியும். ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் மீது ஒரு பழியை சுமத்துறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிற முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு தெரியணும். மற்ற விஷயங்களை விட மனைவியின் மீது ஒரு அவதூறு சொல்லிவிட்டால் அவங்களை எவ்வளோ பாதிக்கும். அவங்களுக்கு வெளியே நடமாட முடிஞ்சா, எவ்வளோ நாள் கவலைப்பட்டாங்க. அப்போ இவ்வளோ பெரிய அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக அந்த அவதூறு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வந்து அல்லாஹ் அறிவிக்கிற வரைக்கும் அந்த டவுட்லாம் இருந்தாங்க. நீ தப்பு செஞ்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்க, உன் தகப்பனார் வீட்டில் போய் எரி என்றெல்லாம் ஆயிஷா நடி சொல்கிறாங்க. அப்போ இது கூட தெரியலையே. எப்போ தெரியுது? அவங்களுக்கு இருக்கிற அந்த கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு சொல்ல முடியலை. அங்கேருந்து வருது, அவர்கள் பொய் சொல்கிறாங்க, அவதூறது நம்பாதீங்க என்று ஆயிஷா நாயகியை குறித்து அந்த வசனம் வந்த பிறகு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி மட்டும்தான் மறைவானது தெரியுங்கிறது முகக்கமான வசனம். இது சம்பவங்கள்லாம் முகக்கம் கிடையாது. ஓமைகள், உதாரணங்கள், சரித்திரங்கள்லாம் அது வந்து சட்டம் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் சட்டம் எடுக்கிற வசனங்கள்லன்னு பார்த்தீங்கன்னா, கொள்கையும் சட்டத்தையும் சொல்லக்கூடிய வசனங்களில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு தான் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் நபிமார்களுக்கு தெரியும் இருக்குல்ல.
அப்போ இந்த ஹலிர் என்பவர் இந்த 3 விஷயத்தையும் செஞ்சுருக்கிறார். 3 மறைவானது தான். 3 மறைவு. எந்த அளவுக்கு மறைவானது? அந்த பையனை கொல்லும்போது கூட இவனை கொன்று விட்டால் சாலிகான பிள்ளை அல்லாஹ் கொடுப்பான்னு வேறு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் வகையில் அறிவிக்கிறான். இவங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுக்க போகிற விஷயத்தை வந்து அறிவிக்கிறான். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். அப்போ இந்த 3 விஷயத்தை அவருக்கு வேணும்னு சொல்லி கொடுத்து, இவர் நான் தான் ரொம்ப அறிஞ்சவர்னார்ல, அது மண்டையில் தட்டுறதுக்கு செஞ்சது அல்ல. இந்த அப்படி கண்டிப்பதற்கு செஞ்சாங்கன்னு ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் தான் இந்த சமுதாயத்தில் அறிஞ்சவன்னு சொன்னார்ல மூசா நபி. அல்லாஹ்வுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. இந்த வாசகம் அல்லாஹ் பிடிக்காம உனக்கு தெரியாத 3 விஷயத்தை அவருக்கு நான் சொல்லி கொடுத்து, அவருக்கு முன்னாடி நீ வந்து ஒன்றும் தெரியாமல் ஆக்கி நான் உனக்கு பாடம் கற்பிக்கிறேன் என்பதற்கு தான் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவருக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்கு தான் என்ன செய்கிறான்ல, அவருக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்கிறான், எவருக்கும் தெரியாத 3 விஷயம் அந்த வகையில் அறிவித்து கொடுத்த விஷயத்தை தான் செஞ்சார். இப்படி புரிந்து கொள்வதா அல்லது ரெண்டையும் மோத விடுவதா? முகமான வசனங்களில் சொல்கிறபடி மறைவானது தெரியாதுங்கிற தூக்கி போட்டுவிட்டு மறைவானது தெரியாது இவருக்கு மட்டும் தெரியும்னு சொல்ல முடியுமா? தெரியாதுன்னு தெரியாது தான். அப்போ எந்த மாதிரி தெரியும்? அறிவித்து கொடுத்தா தான் தெரியும் அப்படிங்கிறத வந்து பல ஆதாரங்களை வைத்து இது தொடர்பான ஆதாரங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். எப்படி? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாருன்னா, இந்த மூசா நபிட்ட விளக்கும்போது இதை நானே செய்யவில்லை அப்படிங்கிறார். அதே மாதிரி இவருக்கு இந்த 3 விஷயம் செஞ்சார்ல, அதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லம் நாகும் மில்லதுன்னா இல்மா, அவருக்கு நம் புறத்திலிருந்து அவருக்கு இதை சொல்லி கொடுத்தோங்கிறான். நம் புறத்திலிருந்து நம்ம அறிவித்து கொடுத்தோங்கிறான். இதே சம்பவத்தில் தான் வருது. இந்த ஹலிர் என்பவரை பேசும்போது அல்லம் நாகும் மில்லதுன்னா இல்மா, நம்ம புறத்திலிருந்து அவர் கற்றுக் கொடுத்தோம், அவருடைய அறிவை கொண்டு அப்படி எல்லாம் கண்ணாடி மாதிரி தெரியும், அவரை நேராக பார்த்து அறிஞ்சு கொள்வார் அப்படிங்கிறது இல்லை, நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதே சம்பவத்தில். அதே மாதிரி அவரும் சொல்கிறாரு, இது நானாக செய்யலைன்னா என்ன அர்த்தம்? இறைவன் வந்து அதை சொல்லி தந்திருக்கிறாங்கிற ஒரு அர்த்தமாச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்கல்ல, சொன்னவுடனே இவர் போய் சந்திக்கிறார். சந்தித்து என்ன செய்கிறாருன்னா, அந்த சம்பவத்தை ஒன்று ஒன்றா பாருங்கள். இவருக்கு மறைவானது ஒன்றுமே தெரியலன்னு வரும். இந்த 3 தான் தெரிஞ்சிருக்கே தவிர எவ்வளோ விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்குங்கிறதும் என் சம்பவத்தில் வருது. எப்படி வருது? இது சம்பவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பெரிய ஹதீஸ். இந்த சம்பவத்தை முழுசாக விளக்கக்கூடிய ஹதீஸ் 3401 புகாரியில் வருது. அதில் என்ன வரும்னு கேட்டால், அவர் அந்த ஹலீரை போய் பார்த்துடுறாரு. பார்த்த உடனே ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அவர் இருக்கிறார். இருந்தோன்னே சல்லம மூசா அலைஹிஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்கிறார். யாருக்கு? அந்த ஹலீஃபா சந்திக்கிறாங்கல்ல. சந்தித்த உடனே அவருக்கு சலாம் சொல்கிறாங்க. அவர் வந்து பதிலும் சொல்லிடுறார், வலைக்கும் சலாம் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அண்ணா பி அருள்திக்க சலாம், உங்கள் ஊரில் சலாம்லாம் எப்படி சலாம் எப்படி உனக்கு தெரியும்? அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற அதெல்லாம் வந்து நபிகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு தானே தெரியும், உங்கள் ஊரில் எப்படி இந்த சலாம் சொல்கிற வழக்கம் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்படின்னா என்ன விளங்குது? இவர் யாருன்னு தெரியலை. இதையெல்லாம் சொன்ன ஒரு சபத்துக்குள்ள உள்ளதையெல்லாம் யார் சொல்லியிருக்கிறாரு? நாளைக்கு இந்த பையன் வந்து கெடுத்து போடுவாங்கிற செய்தியெல்லாம் சொன்னவருக்கு வந்தவர் யாருங்கிறது தெரியலை. அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. வாங்க மூசா, நல்லா இருக்கலாம், உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லணும்ல. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தால் வந்து வாங்க மூசான்னு கூப்பிட்டுருக்கணும். என்ன செய்கிறாரு? அண்ணா பி அருள்திக்க சலாம், உங்கள் ஊரில் என்ன சலாம் சொல்கிறது எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆனால் நான் மூசாப்பா அப்படிங்கிறார், நான் மூசா நபி அப்படிங்கிறார். அவர் என்ன கேட்குறாருன்னா, மூசா பனி இஸ்ராயல், இந்த பனி இஸ்ராயலுக்கு அனுப்பணும் அந்த மூசாவா? அவர் 2-3 மூசா தெரிஞ்சிருக்குது, ஆனால் இந்த மூசான்னு தெரியலை. இவர் மூசான்னு சொன்ன அவர் கேட்குறாரு, மூசா பனி இஸ்ராயல், இந்த பனி இஸ்ராயலுக்கு ஒரு அனுப்பியிருக்கான அல்ல அந்த மூசாவா? அப்போ என்ன விளங்குது? வந்தவர் மூசா நபிங்கிறது தெரியலை, மூசான்னு சொன்ன பிறகு கூட அந்த மூசா நபின்னு தெரியலை. மூசான்னு வேறு ஆட்கள் இருந்திருக்காங்க போல இருக்குது, அதை அவர் அறிஞ்சிருக்கிறாரு, கேள்விப்பட்டிருக்காரு போல இருக்குது. அப்போ மூசா பனி இஸ்ராயலுக்கு அனுப்பின மூசாவாங்கிறார். அப்போ என்ன விளக்கம்? இவருக்கு ஒன்றும் தெரியல. வந்து முன்னாடி நிற்கிற ஒரு ஆள் யாருன்னு தெரியலை. அவர் வந்து முஸ்லீம் சலான் சொல்கிறாருன்னா, உனக்கு எப்படி முஸ்லீமானி, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு. உனக்கு எப்படி சலான் சொல்கிறலாம் தெரியுங்கிறார், அது தெரியலை. அதுக்கப்புறம் வந்து சரி ஆமாங்கிறாரு. அப்போ ஆமான்னு சொல்லிவிட்டு, நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அவருக்கே தெரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யா மூசாவே இன்னி அலா இல்மின் மின் இல்மில்லாஹி, அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவு எனக்கு இருக்கிறது, அல்லமணி ஹில்லாஹு, அதை அல்லாஹ் எனக்கு கற்று தந்திருக்கிறான்.
லா தஅலமுஹு, அது உனக்கு தெரியாத சில விஷயம் எனக்கு சொல்லி தந்திருக்கான் அல்லாஹ். அன்த அலா இல்மின், உனக்கு ஒரு அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லமக்கஹுல்லாஹ், உனக்கு கற்று தந்திருக்கிறான். லா அலமு, எனக்கு தெரியாது. உனக்கு வகை சம்பந்தம் உனக்கு சில வகை அல்லாஹ் அறிவிச்சிருக்கான், எனக்கு தெரியாது. எனக்கு சில செய்திகளை சொல்லியிருக்கிறான், அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன விளங்குதுன்னா, இவருக்கு உள்ள விஷயம் அவர் தெரியலங்கிறார்ல. உனக்கு உள்ளதும் தெரியும்னு சொல்ல வேண்டியதானே, எனக்கு அல்லாஹ் சொன்னான் அதுவும் தெரியும், உனக்கு அல்லாஹ் அறிவிச்சான அதுவும் சேர்த்து தெரியும்னு சொல்ல வேண்டியதானே. இவர் தான் எல்லாம் திறந்திருக்குமே, இல்லாமல் மறைவான ஞானம் இருக்குதுல்ல. அவரே இதை ஒத்துக்கிறார். எப்படி? அன்த அலா இல்மின் மின் இல்மில்லா, நீ அல்லாஹ்வுடைய ஒரு இல்மை வைத்திருக்கிறாய். அல்லமக்கஹுல்லாஹ், அல்லாஹ் உனக்கு கற்று தந்திருக்கிறான். லா அலமுஹு, அது எனக்கு தெரியாது. உனக்கு எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்திருக்கிறான், அது எனக்கு தெரியாது. அப்போ ஏன் எனக்கு தெரியாதுங்கிறாரு? அறிவிக்கப்படலை. இவருக்கு அறிவித்ததுனால இவருக்கு தெரியுது, அவருக்கு அறிவித்த விஷயம் அவருக்கு தெரிகிறது. அல்லாஹ் அவருக்கு சில விஷயத்தை கற்றுக் கொடுத்து, இந்த 3 விஷயந்தான், இந்த 3 விஷயத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறான், அது உனக்கு தெரியாது. உனக்கு பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்திருப்பான், அது எனக்கு தெரியாது அப்படின்னு என்ன செய்கிறாரு? அந்த உரையாடல், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேருக்கு மத்தியில் நடந்த உரையாடலை 3401வது ஹதீஸில் விளக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிரயாணம் போகுது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நன்மைகளை கணக்கின்றி அடையக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் உங்களுடைய ஜக்காத், சதக்கா மற்றும் நன்கொடைகளை என்டிஎஃப் என்னும் தேசிய தௌஹீத் கூட்டமைப்புக்கு வாரி வழங்கிடுங்கள். மனமோந்து இஸ்லாத்தை ஏற்ற சகோதரர்களுக்கான அனைத்து தேவைகளுக்காகவும், அவர்களுடைய பயிற்சி வகுப்புகளுக்காகவும், ஆதரவற்ற சிறுவர்களுக்காகவும், இன்னும் பல்வேறு அறப்பணிகளுக்காக உங்களுடைய நிதிகள் பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு உங்களுடைய நன்கொடைகளை என்டிஎஃப்பின் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் வீரியமாக செயல்படுவதற்காக நீங்கள் வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வங்கி கணக்கிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வைத்துவிட்டு 9962041110 என்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பணம் அனுப்பியதற்கான ரசீதை அனுப்பி வைத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எந்த வகைக்கு உங்களுடைய நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ இந்த வாட்ஸ்அப் வாயிலாக அந்த வகைக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு வழங்கிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். மாற்று மத சகோதரர்களின் இஸ்லாம் சார்ந்த சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் நிகழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதிலளிக்கிறார் மார்க்க அறிஞர் பி. ஜெயினுல் ஆபிதீன். பங்கு கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். அதுக்கப்புறம் அந்த கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்கல்ல, கப்பலில் போயிருக்கும் பொழுது ஒரு பறவை, ஒரு சுட்டுக்குருவி என்ன செய்யுது? அந்த கப்பலில் உட்காரு. அந்த ஓட்ட கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பலில் போய் கொண்டிருக்கும் பொழுது சுட்டுக்குருவி உட்கார்ந்து என்ன செய்யுதுன்னா, கடலில் ஒரு கொத்து தண்ணி இல்லை, வாயை முக்கி எடுக்குது. ஒரு தடவை, 2 தடவை. அப்போ இந்த ஹலீர் சொல்கிறாரு, யா மூசாவே, மா நக்கச இல்மி ஒ இல்முக்க மின் இல்மில்லாஹி, அல்லாவுடைய இல்மு இருக்குத, அந்த இல்முல உன்னுடைய இல்மும் உன்னுடைய அறிவும் என்னுடைய அறிவை எடுத்துக்கொண்டால், இந்த கடலுடைய இதில் இந்த பறவை, இந்த சிட்டுக்குருவி எவ்வளோ எடுத்திருக்கேன், அதை விட கம்மிங்கிறார். இந்த கடல் தான் அல்லாவுடைய ஞானம். இந்த சுட்டுக்குருவி அதில் வாயை வச்சு கொத்தி எடுக்குத, அது என்னது? கடலுடைய தண்ணி அளவில் அது என்னது? நம்ம எடுத்தால் கூட ஒரு கொப்பளிக்கிறவங்க எடுத்துருவோம். ஒரு குருவி எவ்வளோ எடுக்கும்? எவ்வளோ இருக்குது? அவ்வளோ கம்மியானது தான். அப்போ இந்த கடலுங்கிறது அல்லாவுடைய ஞானமாக இருந்தால், உன்னுடைய ஞானமும் என்னுடைய ஞானமும் இந்த சிட்டுக்குருவி எவ்வளோ தண்ணியை எடுக்குதோ அதை விட கம்மிங்கிறார். அப்போ என்ன விளங்குது? இவருக்கு எல்லாம் தெரியாதுன்னு ஒத்துக்கிறாரா? அல்லாவுக்கு தெரிஞ்ச எல்லாம் தெரியும், மறைவானது எதுவுமே கிடையாது, நேரவே லகுல் மவுல பாப்பாரில் அப்படிலாம் கதை விடுறாங்க. இந்த சம்பவத்தை வைத்து கொண்டு டெவலப் பண்ணி என்ன செய்கிறாங்க? இந்த ஞானம் மட்டும் வந்து விட்டால் லகுல் மவுல என்ன எழுதியிருக்குங்கிற வரைக்கும் தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு நடக்கும், எனக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், எல்லாத்தையும் என்ன செய்வார்? அவர் சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஞானம் இருக்குது, மகான்களுக்கு இருக்குதுன்னு சொல்வதற்கு இதுதான் பேசிக். இந்த ஹலீருடைய சம்பவத்தை தான் என்ன செய்கிறாங்க? ஒரு பேசிக்காக வைத்து கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவ்வளவு தானே அவருக்கே தெரிஞ்சிருக்குது. என்னுடைய இல்மு உன்னுடைய அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்திருக்கான், உனக்கு அறிவித்து தந்திருக்கான். இது எவ்வளோ ஒன்று கேட்டால், அல்லாவுக்கு தெரிஞ்சோட கம்பேர் பண்ணோம்னு சொன்னால், கடலில் ஒரு குருவி சிட்டுக்குருவி எவ்வளவு தண்ணீரை எடுக்குமோ
அதை விட குறைவு, அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய இல்மு குறையாதுங்கிறார். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய இல்மு இவருக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்கா? ஒரு இவ்வளோ 2 பேருடைய இல்மும் இவ்வளோதாங்கிறார். 2 பேருடைய இல்மும் ஒரு விரலில் தொடுற அளவுக்கு தண்ணி தான். கடல் தண்ணியில், டம்ளரில் உள்ளதில்லை, ஒரு கடல் தண்ணியில் ஒரு விரலில் தட்டால் இதனுடைய அளவு என்ன? அதனுடைய கம்பேர் பண்ண இயலுமா? அதையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஏதாவது இருக்குதான்னா அவ்வளவு ஒன்றும் இல்லை. இது உண்மை இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஹிலருடைய ஞானமும் சரி, ஹிலர்னா விளக்கத்தில் ஹலிர் அவருடைய ஞானமும் சரி, மூசா நபியுடைய ஞானமும் சரி, எல்லாமே சேர்ந்தா கூட ஒரு விரலில் கடலில் வந்து விரலால் தொடுறோம்ல, அதை விட கம்மி, இவ்வளவுதான் உங்கள் ஞானம்னு அவர் ஒத்துக்கிறார். அவர் தான் இந்த அறிவுரையை சொல்கிறார். அதே மாதிரி வந்து இந்த பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருது. இதில் நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டால், இவர் கேட்ட அந்த வார்த்தையில் இருந்து இவருக்கு பல விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு. நான் உனக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை, இல்லை போன வசலாம் வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அல்ல அதை அறிவிச்சு கொடுக்கல. அல்ல என்ன செஞ்சுட்டான், அந்த 3 செய்தி அறிவிச்சு கொடுத்தான். இந்த தோற்றத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் வருவார், உன்ட்ட கற்றுக்கிறதுக்காக வர்றாருன்னு சொல்லி கொடுத்துருந்தா என்ன செஞ்சுருப்பார், வாங்க மூசா, அவர் வரும்போதே குதூகத்தில் கூப்பிட்டுருப்பார். என்ன மூசா வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நம்மகிட்ட கற்றுக்கிறதுன்னு வந்திருக்கிறீங்க, அதுக்கு தான் நல்லா அனுப்பியிருக்கிறான் அப்படிலாம் சொல்லியிருக்கானே. ஒன்றுமே தெரியல இவரை பற்றி. இவர் கிட்ட நிற்கிற மூசாவை பற்றி ஒன்றுமே தெரியல. இவர் அறிமுகம், ஆனால் மூசாண்டு ஒருத்தர் வருவாருன்னு சொல்லியிருக்கிறான். இந்த அடையாளங்கள்லாம் சொல்லலை. அதனால தான் முழிக்கிற சொன்னது மட்டும் அவர் தெரியுது. அப்போ இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை பார்த்தீங்கன்னா சிலது தெரிஞ்சிருக்குது, 3 பலது தெரியாமல் இருக்குது. அப்போ அதில் என்ன விளங்குறது, அவருக்கே ஒரு ஞானம் இருந்து இது சொன்னது கிடையாது. இவர் மூசா நபியை செஞ்ச வேலைக்கு தண்டனை. இப்படி எனக்கு வந்து நான் தான் பெரிய அறிவாளின்னு சொன்னது எந்த காலத்திலும் சொல்லக்கூடாது, யாரும் நபியும் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் வந்து அதை விட ஒரு அறிவாளி உலகத்தில் எங்கே வச்சுருப்பான். உனக்கு எல்லா மனிதருடைய வரலாறும் உனக்கு தெரியாது. அப்போ யார் ரொம்ப அறிவாளி என்று கேட்டால் அது யாராக இருக்கலாம்னு எனக்கு தெரியுங்க, அல்லாஹ்வுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த வார்த்தையை சொன்னதுனால ஒரு அறிவை கொண்டு தானே இவர் பெருமை அடித்தார். அறிவுள்ள அடிக்கணும்ல, அதுக்காக வேண்டி தான் இவருக்கு தெரியாத விஷயம் 3 இடத்துல அவர் அறியாமையை காட்டுறான்ல. அவருக்கு தெரியுது உனக்கு தெரியல பாரு, அவருக்கு தெரியுது உனக்கு தெரியல பாருன்னு 3 விஷயத்தை அப்படி நான் ஒரு இது மாதிரி செட்டிங் மாதிரி எல்லாம் போடுறான், அப்படி அவர் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி. அப்போ விளங்கிடுவார், சரி நமக்கு இப்படி பெருமடிக்கக்கூடாது, நமக்கு தெரியாத பல விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பான், நம்ம தான் ரொம்ப அறிவாளி நினைக்கக்கூடாது. அதுதான் இதுலேருந்து பெற வேண்டிய பாடமே தவிர இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு மெஞ்ஞானம் இருக்குது அஞ்ஞானம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இது ஆதாரம் இல்லாத. அது சொன்னீங்கன்னா இந்த முத்தஷாபி முகக்கமான வசனங்களுக்கு என்ன அதெல்லாம் என்ன செய்கிறது, அல்லாஹ் தவிர யாருக்கு மறைவானது தெரியாதுன்னு இருக்குல்ல, அதுக்கு முரண் இல்லாமல் தானே வழங்கணும். அப்போ இவருக்கு 3 விஷயம் தெரிஞ்சது நிஜம், 3 அல்ல சொல்லி கொடுத்தான்ட்டு தானே செய்யணும் விளங்கிக்கிறணும். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஊருக்கு போகிறாங்க, அந்த செவத்தை நிப்பாட்டி வைக்கிறார்ல, அந்த ஊரில் போய் சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு மறுத்துட்டாங்க. மறுக்குமா என் தெரியல இவருக்கு. எங்கே போய் கேட்குறாரு, 2 பேரும் போய் வெளியூரில் வந்துட்டோம், சாப்பாடு தாங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க மறுத்து விட்டார்கள் அந்த ஊர்வாசிகள். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஊரில் போனால் தரமாட்டாங்க, நம்ம ஊர்லேருந்து போகும்போது கட்டிச்சோறு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு போயிருக்கணுமா இல்லையா? இவர் சாப்பாடை எதிர்பார்த்து போகிறார், அங்கே போய் கேட்குறாரு, இல்லைங்கிறாங்க. இல்லைன்ற ஒன்று தான் தரலைங்கிறது தெரிகிறது. அது ஏன் தெரியலை? செவத்து கீழே உள்ளது தெரியுது, இவங்க சோறு கொடுக்க மாட்டான்னு ஏன் தெரியலை அவருக்கு? அப்போ என்ன வழங்குது, சொல்லி கொடுத்து தெரியும், சொல்லி கொடுக்காது தெரியாது. எது அல்லாஹ் சொல்லி கொடுத்தானோ அந்த மறைவானது அவர் தெரிஞ்சிருக்கே தவிர இது சாப்பாடு தரமாட்டாங்க நல்லா சொல்லலை அவருக்கு. நீ அந்த ஊருக்கு போ, சாப்பாடு கேளு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் நினைஞ்சிருப்பார், சாப்பாட்டுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது செஞ்சுட்டு போயிருப்பார், பக்கத்து ஊரில் ஏதாவது சாப்பிட்டு போயிருப்பார். அப்போ இவர் சாப்பாடை இப்போ இங்கே கேட்கவும் செய்கிறாரு மறுக்கவும் செய்கிறாங்க. ஏன் கேட்குறாரு, தருவாங்கன்னு நினைச்சா கேட்குறாரு, தருவாங்கன்னு நினைக்கிறது அறியாமல் தானே. மறைவான விஷயம் இருந்தால் தரமாட்டாங்கன்னு சொல்லி கேட்காம இருக்க வேண்டியது தானே. அப்போ இதெல்லாம் இப்படி நிறைய விஷயங்கள் அவர் தெரியாமல் இருக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அந்த வாசம் அப்படி வருது, இஸ்தத்தாமா அகலஹா, அந்த ஊர்வாசிகளிடத்தில் உணவு தாங்கள் என்று கேட்டார்கள். அபவ் அங்கே வைய புகுமா, 2 பேருக்கும் உணவு கொடுக்க அவர்கள் மறுத்து விட்டார்கள். சாப்பாடு தாங்கன்னு வாயை திறந்து கேட்குறாங்க, தர முடியாதுன்னு மறுத்துட்டாங்கன்னா என் வாயை திறந்து கேட்குறாரு போய் தெரியலை, தருவானா தரமாட்டானான்னு என்ன செய்யலை, தருவான்னு வேறு நினச்சிருக்காரு. எதான் கேட்குறாரு, சோறு தந்தாலும் தருவாங்கன்னு நினச்சிருக்கிறாரு, பொய்யா போச்சு, நினச்சது பொய்யா போச்சு. அப்போ இப்படி தான் இதை விளைவிக்கிறனுங்கிற என்ன செய்யணும், அது ஒன்று. அடுத்தது இவர் முதல்ல ஒரு அவகாசம் கேட்குறாரு, ஏற்று கேள்வி கேட்குறாரு, ஏன்ப்பா கப்பால் ஓட்ட போகிறான்னு கேட்குறாரு. அவர் என்ன செய்கிறாரு, நான் இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கிறவேங்கிறாரு. இவர் ஒழுங்காக நடந்துக்கிற மாட்டார்னு இவருக்கு தெரியல, 3 தடவை ஏமாறாருல. முதல் தடவை சொன்னோன்னே நீ செய்யவே மாட்டேன், இப்படி தான் செய்வ, போ இதோட போ, அப்படி செய்யாமல் முதல்ல 2வது வாக்குறுதி கொடுக்குறாரு, சரி வா
ஏன் நம்புறாரு அவர்? இன்னுமே பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, ஒழுங்காக இருக்குன்னு சொல்கிறாரு, சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. மறுபடியும் அவர் மீறுறாரு. அப்போ 3 தடவை மீறுறாருன்னு அவர் தெரியலை. இதெல்லாம் தெரிஞ்சு மறைவான ஞானம் மெஞ்ஞானம் இருக்குன்னு சொன்னால் 3 முறை அவர் ஏமாந்துருக்கார்ல. மூசா நபி சொன்ன அந்த வாக்குறுதியை நம்பி நிஜமாக அவர் நடப்பார், இதன்படி நடப்பார்னு நினைத்தால் அது அறியாமல் தானே? இந்த மாதிரி சொன்ன வாக்குறுதிப்படி நடப்பார் என்று அவர் நினைத்தாரையானால் அது பரந்த அறிவா அறியாமையா? அறியாமல் தானே. மறைவான விஷயம் தெரியலை தானே. பக்கத்தில் உள்ள ஒரு விஷயம், அது மறைவானதில் கூட இவர் என்ன மாதிரி இருப்பாருங்கிறது தெரியலை, இவர் எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருப்பாருங்கிறது விளங்கலை. அப்போ இப்படி மொத்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அறியாத விஷயங்கள் ஒரு 8 இருக்குது, அறிந்த விஷயங்கள் 3 இருக்குது. இந்த மறைவு விஷயத்தை சொல்கிறேன். மறைவான விஷயங்களில் 8 விஷயம் அவருக்கு அறியாமல் இருந்திருக்காரு. சொல்ல விஷயத்தில் 8000 விஷயம் மறைவானது தெரியாமல் இருக்கும் அவருக்கு. இந்த சொன்ன சம்பவங்கள்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சது 3. அப்போ என்ன வழங்குறோம்? அப்போ எல்லா மறைவானதும் அவருக்கு தெரியலை, 3 தெரியுது. அப்போ 3 எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்கு ரீசனும் இருக்குது ஹதீஸில். எதுக்காக வேண்டி? மூசாவை எல்லாம் தண்டிக்க நாடினான், தண்டிக்கிறதுக்காக வேண்டி அவருக்கு மறைவானது ஒருத்தருக்கு சொன்னால் தான் இவரை மட்டம் தட்ட இயலும். அவருக்கு சொல்லி இவருக்கு சொல்லாமல் இருந்தால் தான் இவரை விட அவர் அறிவாளிங்கிறது நிரூபணமாகும். நிரூபணமானால் தான் என்ன செய்யும்? அந்த நம்ம தான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மரண அடியாக இருக்கும். அதுக்காக வேண்டி எல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் இந்த சம்பவமே தவிர இது ரகசிய ஞானம் மெஞ்ஞானம் என்பதற்காக வேண்டி என்ன செய்யலை, செஞ்சது கிடையாது என்பது என்ன செய்யணும், விளங்கிக்கணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம், இந்த மெஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா இதுக்கு சைடு சப்போர்ட்டாக சிலதை கொண்டாந்து சேர்ப்பாங்க. இந்த சம்பவத்தை ஹலீர் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கொண்டு இறைவனுக்காக உங்களை அப்படி அர்ப்பணித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அது பின்னாடி வரும். அந்த கசாலி போன்றவர்கள்லாம் என்ன மாதிரி உளறி இருக்கிறார்கள் என்பதை நான் என்ன செய்கிறேன், பின்னாடி எடுத்து காட்டுறேன். அப்படி கண்ணாடி மாதிரி தெளிவாயிரமா உள்ளோம். தெளிவாகிவிட்டால் எல்லாமே தெரியுமா, மறைவான எதுவுமே இருக்காதான். கண்ணால் நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி உலகத்தில் உள்ள இப்படி அண்ணாந்து பார்த்தா சொர்க்கம் தெரியுமா, நரகம் தெரியுமா, மலக்கு தெரிவாரா, சைத்தான் தெரிவானா, எல்லாமே தெரிஞ்சிருமா. அப்படி ஒரு ஞானம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு அதெல்லாம் தெரியலை. ஆனால் அது அவங்க ஒத்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்குலாம் தெரியாது, அது வகையில் உள்ள இல்மு, இது அதை விட பெரிய இல்மு, இது மெஞ்ஞானங்க, சாதாரண மக்களுக்கு உள்ள ஞானம் ரசூலுல்லாஹ் தந்தது, இந்த மெஞ்ஞானங்கள் அதை விட பெருசு அப்படின்னு தான் அவங்க வாதம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாதம் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹலீர் சம்பவத்தை ஆதாரமாக காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ் ஒன்று இருக்குது. இது புகாரியில் 120வது ஹதீஸில் இந்த ஹதீஸாக வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 பை அளவுக்கு நான் செய்திகளை மனனம் செய்தேன். பையன் உதாரணத்துக்காக சொல்கிறார். 2 பையன்னா பையிலே மெசேஜ் வைக்க முடியும். பையங்கிறது 2 அளவுன்னு வச்சுக்கிறீங்களேன். 2 அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நினைஞ்ச கல்வியை நான் கற்றுக்கொண்டேன். அம்மா அகதுகுமா இப்போ பசத்துகு, அந்த 2 மூட்டைன்னு வச்சுக்கிறோமா, 2 மூட்டைன்னு புரிஞ்சுக்கிறக்கா வச்சுக்கிறோங்க. 2 பையன்னா 2 மூட்டை, 2 மூட்டை ஞானத்தை ரசூலுல்லாஹ்ட்டேருந்து பெற்றுக்கொண்டேன். 1 மூட்டையை அவிழ்த்து பரப்பி விட்டுட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹ்ட்ட பெற்ற 2 மூட்டையில் 1 மூட்டை என்ன செஞ்சிட்டேன், எல்லாருக்கும் பரவி விட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அம்மல் ஆகரு, இன்னொரு மூட்டை இருக்கிறது, ஃபொலோ பசத்து, அதை நான் பரப்பி விட்டேனே. ஆனால் குத்திய ஹாதல் பல்வும், இந்த தொண்டைக்குள்ளே அறுபட்டு, எனக்கு தொண்டை அறுத்துப்படுவாங்க, அறுக்கப்பட்டு விடும், அதனால் நான் சொல்லாமல் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்கிறாங்க, அபூ ஹுரைராவுக்கு சொல்கிறாங்க. அது 2 மூட்டை 2 பை. அந்த மெசேஜை எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்ல வேண்டியானவர் எல்லாத்தையும் சொல்லலை. ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன், 1 மூட்டையை தான் சொல்லியிருக்கிறேன், இன்னொரு மூட்டை யாருக்கும் சொல்லாமல் வச்சுருக்கிறேன். அதுதான் ரகசிய ஞானம். அது என்னது, மெஞ்ஞானம். எல்லாத்தையும் மக்களுக்கு சொன்னதில்லை. இதெல்லாம் ஞானிகளுக்கே உள்ள ரகசிய ஞானம்னு ஒன்று இருக்கிறது. அந்த ஞானங்களை அபூ ஹுரைரா சொல்லியிருக்கிறாரு. அது மக்களுக்கு சொல்கிற விஷயம் இல்லை, சொன்னால் தொண்டைக்குழி வெடிச்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு அந்த கருத்துப்பட இந்த ஹதீஸ் இருக்கிறதுனால இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்களுக்கு சொன்ன ஞானம் வேறு, மக்களுக்கு சொல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெஞ்ஞானிகள் இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் உள்ள ஞானம் வேறுன்னு இதை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. சரி, இதை வச்சு சொல்வதாக இருந்தால் இதில் இதுக்கு என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு விளக்கம் இன்னொரு ஹதீஸில் வந்துடுது. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், இவர் 1 மூட்டையே சொல்லிட்டார்ல, 1 மூட்டையை சொல்லலையில, அது உனக்கு எப்படி தெரியும், அவன் தான் யாருக்கும் சொல்லலையே. 2 மூட்டை வச்சுருந்தாரு, 1 மூட்டையை உலகத்துக்கு பரப்பிட்டார். சரி, ஓகே, பரப்புனது தொழுக நோன்பு சொல்கிறார், அறிவிக்கிறாள் ஹதீஸு. அபூ ஹுரைரா மார்க்க சம்பந்தமாக அறிவிக்கிற ஹதீஸ்லாம் இருக்குல்ல, அது 1 மூட்டை, அது தெரிஞ்சு போச்சு நமக்கு. இன்னொரு விஷயத்தை அவர் வச்சுக்கிட்டாரு, நான் பரப்பலை, பரப்புனா தொண்டைக்குள்ளே அறுக்கப்பட்டுருன்றாரு.
அப்படிங்கும் பொழுது அவர் பரப்பாமல் வைத்திருக்கிற ஒரு விஷயம் வந்து உனக்கு எப்படி மெஞ்ஞானன்ற யார்கிட்ட சொன்னார்? அவர் குறிப்பிட்ட ஆள்கிட்ட சொன்னான்னு இருக்குதா? அதை தேர்வு செய்யப்பட்ட ஆள்கிட்ட சொன்னார்னு இருக்குதா? அவர்கிட்ட பையத்து வாங்கின முரீது வாங்கின செய்கள் மாதிரி நினைத்து முரீது வாங்கின ஆளுக்கு சொன்னார்னு அப்படி இருக்குதா? சொல்லலை, யாருக்கும் சொல்லலை. 2 நான் கற்றுக்கொண்டேன், ஒன்றை சொல்லிட்டேன், இன்னொன்று சொல்லிவிட்டால் என் தொண்டைக்குள்ளே அறுக்கப்பட்டுரும் அப்படின்னா அது சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, யாருக்கும் சொல்கிற விஷயம் இல்லை தானே. அப்போ யாருக்கும் சொல்கிற விஷயம் இல்லைன்னா அப்போ ஏன் அதை வந்து நீ ஷேகுமார்களுக்கு இருக்குன்னு ஏமாத்துறீங்க? ஏதோ ஒன்றை சொல்லாமல் விட்டுட்டாருன்னு போயிடணும், அது ஒரு விஷயம். வேறு என்ன தான் அதுக்கு அர்த்தம்னு நம்ம விளங்கணும். சொல்லிட்டார்ல, அது என்ன அர்த்தம்னு கேட்டால், இது விளங்குறதா இருந்தால் இது 120 புகாரியில் ஒரு 2 ஹதீஸுக்கு முன்னாடி 118 இது அபூ ஹுரைரா சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தான். அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், என்னை பற்றி எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அக்ஸர் அபூ ஹுரைரா நிறைய அறிவிக்கிறார். இவர் தான் அதிக ஹதீஸ் ரொம்ப அறிவித்தவர். மற்ற சஹாபாக்கெல்லாம் 1, 2, 10 பேர் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஹதீஸ் எடுத்தாலும் இவர் தான் இருப்பார். ஹதீஸ் அறிவிக்கிற ஆட்களில் இவர் தான் ஜாஸ்தியாக இருப்பார். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை வந்து ரொம்ப அறிவிக்கிறார்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ரொம்ப அறிவிக்கிறார்னு என்ன காரணம் என்று சொன்னால், லவ்லா ஆயத்தானி ஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வசனத்தில் வந்து வேதத்தில் 2 வசனம் இல்லை என்று சொன்னால் நான் ஒரு ஹதீஸும் அறிவிக்க மாட்டேன். நீ எதுக்கு அறிவிக்கிறேன்னு கேட்டால், யார் வந்து அல்லாஹ் வேதத்தையும் அல்லாஹ்வுடைய நேர்வழியையும் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள்னு ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்துக்கு பயந்து தான் நான் அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப அறிவிக்கிறான், நீங்கள் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லை, எது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடு, மறைக்கக்கூடாது. யார் மறைத்தார்களோ அவர்கள் சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த வசனத்துக்கு பயந்து தான் நான் கேட்டதெல்லாம் அறிவிச்சிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நான் ஒன்றுமே அறிவிக்க மாட்டேன், எனக்குள்ளே வச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஹதீஸையும் நான் எனக்குள்ளே வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அதை மார்க்கத்தை மறைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கத்தை மறைக்கக்கூடாதுங்கும் போது நான் வெளிப்படுத்த ஆகணுங்கிறார். அப்போ அல்லாஹ்வுக்கு பயந்து அறிவிச்சார்னு சொன்னால், மார்க்கத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவிச்சார்னு சொன்னால், அப்போ இன்னொன்று ஏன் மறைச்சார்? 2 மூட்டை இருக்குல்ல, ஒரு மூட்டை தானே சொல்லியிருக்காரு, ஒரு மூட்டையை மறைச்சிட்டார்ல. அந்த ஒரு மூட்டை வந்து மார்க்க சம்மந்தப்பட்டது கிடையாது. மார்க்க சம்மந்தப்பட்டதாக இருந்தால் மறைக்கக்கூடாது, அவருக்கே தெரியும், சொல்லித்தான் ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்தில் நடக்கக்கூடிய குழப்பங்களை பற்றி, வரக்கூடிய தலைவர்களை பற்றி முன்னறிவிப்பாக பலரை சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதை அப்படி தான் அதை எடுத்துக்கொள்ளணும். இன்னொன்று மாதிரி கெட்ட ஆட்சியாளர் வருவாங்க, அவன் வருவான், இவன் வருவான்னு முன்னறிவிப்புகள் இருக்குன்னு வைங்க. அதை சொன்னாலும் கழுத்தை வெட்டி போட்டுருவாங்க. அன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் வருவாங்க, நாசப்படுத்தி போடுவாங்க என்ற மாதிரி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி விஷயம் இதுதாண்டு இல்லை. ஆனால் மார்க்க விஷயமா இல்லை. மார்க்க விஷயமாக இருந்தால் மறைக்கக்கூடாதுன்னு குர்ஆனில் இருக்குது. அது அவருக்கு தெரிஞ்சு இருக்கிறது. மறைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் நிறைய ஹதீஸ் அறிவிச்சுட்டே இருக்கிறேங்கிறார். அப்போ அவருடைய தன்மை என்னன்னு கேட்டால், மார்க்கத்தை மறைக்கக்கூடாது என்பது ஒரு கொள்கை. புகாரி 118 ஹதீஸ் பிரகாரம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு மூட்டையை சொல்லிட்டேன், ஒரு மூட்டையை சொல்லலை என்று கேட்டால் அது மார்க்க விஷயம் கிடையாது. ஒரு மூட்டை என்றது எப்படி வகைப்படுத்துகிறாருன்னு கேட்டால், ஒரு மூட்டை எல்லாருக்கும் அமல் செய்ய வேண்டிய தீன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது மறைக்க முடியாது, சொல்லித்தாகணும். இன்னொரு விஷயம் உங்கள் அமல் சம்மந்தப்பட்டது, கொள்கை சம்மந்தப்பட்டது கிடையாது. அதை நான் சொல்லவும் எல்லாம் சொல்லாமல் இருக்கலாம். முன்னறிவிப்புகளெல்லாம் உலகத்துக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்னென்ன மாதிரிலாம் வருவாங்கங்கிற சொன்னால் இதை நம்ம அமல் செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதில் அந்த மாதிரி நினைத்தவர் மறைத்தார்னா அது எடுத்துக்கொள்ளணும். கெட்ட ஆட்சியாளர்கள் தோன்றுவதை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன ஹதீஸ்கள் இப்போ வேறு ஆட்கள் மூலமாக வருது. அந்த மாதிரி செய்திகள் அல்லாஹ் இவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, அதைத்தான் மறைச்சிருப்பாங்கன்னு எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுக்கலண்டா கூட சரி, என்னத்தையும் மறைச்சார், அது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் எல்லாமே நினைஞ்சிடறேன், அடிபட்டு போயிடுறேன். அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலியை பிடிக்கிறாங்க ஷியாக்கள். அலி ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, அவர் தான் மெஞ்ஞானத்தை ரசூலுல்லாஹ் தனியாக கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மெஞ்ஞானிகள் இந்த தரிக்கான்னு வச்சுக்கிறாங்கல்ல, எல்லா தரிக்காவும் அங்கே கொண்டே தான் முடிப்பாங்க. எந்த தரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போ காதிரியா தரிக்கான்னு இருக்குல்ல, அந்த அப்துல் காதிர் ஜிலானியுடைய தரிக்காங்கிறது, அவருக்கு யார் குருன்னு அவர் ஒரு ஆளை சொல்லுவாங்க. அவருக்கு யார் குரு, அவருக்கு யார் குரு, அவருக்கு யார், எல்லாம் அலியில் தான் முடியும். அபூபக்கர் ஒன்று கூட முடியாது, உமரில் ஒரு தரிக்கா கூட முடியாது, உஸ்மானில் போய் முடியாது. எல்லாமே ஷாதிலியா தரிக்காண்டா யார், அப்படி போய் கடைசியில் அலி தான். இப்படி எல்லா தரிக்காக்கள், எத்தனை அக்ஷபந்தியா சுஹரவர்தியான்னு எத்தனை தரிக்காக நீங்கள் பார்க்குறீங்களோ, இந்த தரிக்கான்னு சொல்லி இதுக்கு தெரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல, இந்த அம்புட்டு பேருமே சில்சிலான்னு வச்சுருப்பாங்க. சில்சிலான்னா அவங்களுடைய குருநாதர்களுடைய சங்கிலி தொடர், அதுக்கு பேர் சில்சிலா. அந்த சில்சிலாவில் எப்படி வரேன், இப்போ நான் ஒரு ஷேகா இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு ஒருத்தர் சொல்லி தந்திருப்பார்ல,
அந்த ஷேகுக்கு ஒருத்தர் சொல்லி தந்திருப்பார்ல, அவருக்கு ஒருத்தர் இருப்பார், இப்படி போய் அங்கே கொண்டே முடிச்சிருவாங்க. எல்லாமே அலிகிட்ட தான் போய் முடியுமே தவிர அலிகிட்டேருந்து ரசூலுல்லாஹ்க்கு போயிடும். அப்போ அலிக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலிக்கு வந்து ரகசியமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பொதுமக்களுக்கு சொன்ன விஷயம் வேற, அலிக்கு மட்டும் கூப்பிட்டு ரகசியமாக சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிடாத, நல்ல பக்குவப்பட்டவங்க பையத்து வாங்கிட்டு உறுதிமொழி வாங்கிக்கொண்டு யார் ரொம்ப தகுதியான ஃபிட்டான ஆளுக்குன்னு உனக்கு தெரியுதோ அவங்களுக்கு சொல்லு என்று ரகசிய ஞானத்தை கொடுத்தாங்க. அதனால தான் அவர்கிட்ட பையத்து வாங்கி அதனால அவர்கிட்ட எல்லாம் முடியுது. அந்த ஞானத்தை தான் அந்த ஷேகுமார்கள் வந்து உங்களுக்கு சொல்லி தர்றாங்க. அந்த திக்ர் செய்யுங்க, இந்த திக்ர் செய்யுங்க, அந்த அவுராது ஓதுங்க, இப்படிலாம் உங்களுக்கு சில பயிற்சி தர்றேங்கிறாங்கல்ல, இதுகளெல்லாம் அலி வழியாகத்தான் அனைத்தும் வருகிறது அப்படிங்கிற ஒரு கதையை வந்து இந்த ஷியாக்கள் பரப்பி விட, அதை இவங்க வசதியாக இருக்கல, ஷேகுக்கு ஒரு மரியாதைன்னு அவரை அந்த கடவுள் மாதிரி ஆயிடுறாருல, அதுக்காக இவங்களும் என்ன செய்கிறாங்க, சுன்னத் ஜமாத்தில் உள்ள ஷேகுமார்கள் இதை செய்கிறாங்க. ஆனால் இந்த விஷயமாக இப்போ தான் பரப்பலை. இது அலிரலி நானும் ஹயாத்தோடு இருக்கும்போதே பரப்பி விட்டாங்க. அலியுடைய ஆட்சி காலத்திலேயே இஸ்லாத்தில் 2 ஞானம் இருக்குது. ஒன்று வந்து பொதுவாக மக்களுக்கு உள்ள ஞானம், இன்னொன்று வந்து ரகசிய ஞானம். அது செலக்ட் பண்ண ஆளுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க, சாதாரண மக்களுக்கெல்லாம் அது புரியாது, அவங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்பி அலிகிட்டையே போய் மக்கள் கேள்வி கேட்டுறாங்க. எப்படி இது புகாரியில் 6903 புகாரில் இந்த ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், சால்து அலியன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி அவர்கள்ட்ட நான் போய் கேட்டேன், ஹல் இந்தக்கும் செய்வோன் மிம்மா லைஸ பில் குர்ஆன், குர்ஆனில் இல்லாத ஒரு சிறப்பு ஞானம் எதுவும் உங்களுக்கு இருக்குதா? அப்படி தானே பரப்புகிறாங்க. குர்ஆனில் உள்ளது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். அப்போ உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரி ஏதாவது ஞானம் இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பில் வந்து மாலைச இந்தன்னாஸ், மற்ற மக்களுக்கு சொல்லாத குர்ஆனில் இல்லாதன்னு ஒரு அறிவிப்பில், இன்னொரு அறிவிப்பில் மாலைச இந்தன்னாஸ், பிற மக்களுக்கு சொல்லாத ரகசிய ஞானம் உங்கள்கிட்ட எதுவும் இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு இது உங்களை மாதிரி செலக்டட் பீப்புளுக்கு உள்ளது என்று சொல்லி தந்திருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒல்லதி ஃபலக்கல் ஹப்ப பரான் நசமா, அதாவது வித்தை பிளக்க செய்து முளைக்க செய்கிறானே அந்த இறைவன் மீது ஆணையாக, மா இந்தனா இல்லா மாஃபில் குர்ஆன், குர்ஆனில் உள்ளதை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு கிடையாது. குர்ஆனில் என்ன இருக்குதோ உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான் எங்களுக்கு சொன்னாங்க. குர்ஆனில் இருக்கிற ஞானத்தை தவிர வேறு ஞானம் கிடையாது. அதுபோக அவரவருக்கு அல்லாஹ் ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பான்ல, அந்த மாதிரி அந்த விளக்கம் எனக்கு இருக்குது. குர்ஆனில் உள்ளது இருக்குது, குர்ஆனில் நான் சிந்திச்சு ஒன்று விளங்குவேன். அந்த மாதிரி விளக்கத்தையும் குர்ஆனையும் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு சீட்டில் ஒன்று ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க, அதை எழுதி வச்சுருக்கிறேன் 3 விஷயம், அதையும் இப்போ நான் எனக்கு உள்ள நினச்சிடாதீங்கன்னு சொல்லி அதையும் சொல்லி விட்றாரு. 3 விஷயத்தை சொல்லிடுறாரு. அப்போ நஷ்டஈடு சட்டம், கைதிகளை விடுதலை செய்கிற சட்டம், அந்த கொலைக்கு கொலை அந்த சட்டம், இந்த 3 சட்டங்களுக்கு வந்து இதை ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னாங்க. அது எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் உள்ளது தான், அது அந்த வாழ்வுரையில் வச்சுருக்கிறேன், அதையும் இந்த அவங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போது எதுவும் இல்லைன்னு உடைச்சிவிட்டார். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்து ரகசிய ஞானம் இருக்குதுன்னு சொல்வதும் அடிபட்டு இருந்தது. இங்கே தான் ஒன்று முடிப்பாங்க, ஒன்று ஹலீர்கிட்ட ஆரம்பிப்பாங்க, அபூ ஹுரைராவை கொண்டாந்து கொடுப்பாங்க, அது நிற்காது. அவர் தான் யாருக்கும் சொல்லலையே, அது பெருசாக நிற்காது. அடுத்து அலிகிட்ட கொண்டு விட்டுட்டு அவருக்கு ரகசிய ஞானம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் உங்களை மாதிரி சாதாரண மக்களுக்கெல்லாம் கிடைக்காது, நீங்கள்லாம் ஷரியத்தில் இருக்கிற ஆளுக்கு தரிக்கத்து ஹக்கீக்கத்து மாரிஃபத்துன்னு போனீங்கன்னு சொன்னால் அந்த அந்தஸ்தை அடையும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஞானத்தை உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஷேக்கிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா கிடைக்குங்கிறாங்கல்ல. அதுக்கு தான் அலியை கொண்டு சொல்கிறாங்க. அலியை நெஞ்சிடறார், இதை மறுத்துடுறார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிடுறான், ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கட்டளையிடுறான், ஃபயின் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தார்கள் என்றால் ஃபக்குல், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், ஆதன்துக்கும் அலா சவாயின், உங்கள் அத்தனை பேருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, இது உனக்கு, இது உனக்கு, இது சிறப்பு ஞானம், இது வந்து சாதாரண ஞானம்னு சொல்லலையாம், சொல்லக்கூடாதான். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான்னு கேட்டால், ஆதன்துக்கும் அலா சவாயின், சவானா சமம், சவா நரம் நான் போன தெரியுமா இல்லையா, அலா சவாயின், அனைவருக்குமே நான் சமமாக அறிவித்து விட்டேன். அப்போ மார்க்கம்னு எதை வந்து எனக்கு அல்லாஹ் சொன்னானோ அந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் நான் அறிவிச்சிட்டேன். அலிக்கு மட்டும் தனியாகவோ வேறு யாருக்கும் தனியாகவோ சொல்லி இதை உனக்கு மட்டும் வச்சுக்க, அல்ல உனக்கு வேண்டிய ஆளுக்கு மட்டும் வச்சுக்க என்று நான் சொல்லிக் கொடுக்கவில்லை, அனைவருக்கும் சமமாக அறிவிச்சிட்டேன் என்று சொல்வீராக. இது குர்ஆனில் வந்து 21வது அத்தியாயத்தில் 109வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அது எல்லாத்துக்கும் தான். அகீமு தொழுகை நிலைநாட்டுங்கள்னு சொன்னால் அது அனைவருக்கும் தான், இது உங்களுக்கு மட்டும், இது உங்களுக்கு இல்லை,
என்ற மாதிரி ஒரு விஷயம் கூட என்ன இல்லை மார்க்கத்தில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த இறுதி பேருரையில், அந்த ஹஜ்ஜி பேருரையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நிறைய போதனை ஒரு சாறு பிழிந்து ஒரு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தி விட்டு அலாஹல் பல்லகுத்து, நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிவிட்டேனா, மக்கள்கிட்ட கேட்குறாங்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேனாண்டு. திருப்பி 3 தடவை கேட்குறாங்க. பலா யாரை சொல்லலாம், ஆமாம் சொல்லிட்டீங்க. ஒரு ஆள் கூட எந்திரிச்சு இல்லையே சொல்லலை, கொஞ்சம் பேர் உங்கள் மர்மனும் கூட சொன்னீங்கன்னு யாரும் கேட்கல. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, எதையும் மறைக்காமல் சொல்லிட்டேனா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சபையில் கேட்குறாங்க. எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஆமாம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹு மஷ்ஹத், இறைவா நீ இதற்கு சாட்சி. நீ எதை எனக்கு அறிவித்தாயோ அதை பாரபட்சம் இல்லாமல் மறைக்காமல் கூட்டாமல் குறைக்காமல் அத்தனையும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 ஞானத்தை ரசூலுல்லாஹ் வச்சுருந்தாங்க. ஒரு ஞானம் பொதுமக்களுக்கு, ஒரு ஞானம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்குன்னு சொன்னால் அவங்க ரசூலுடைய தகுதியே இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டான். அது ஆயிஷா இப்படி சொல்கிறாங்க, எவன் முஹம்மன் ஹத்ததக்க அன்ன முஹம்மதன் கத்தம செய்யன், முகம்மது தனக்கு அருளப்பட்ட விஷயத்தை யாருக்காவது மறைத்து விட்டால் என்று நினைக்கிறானே, ஆனால் ஃபக்கத் ஆலமல் ஃபெரியா, அவன் பெரிய பொய் சொல்லிவிட்டான், பயங்கர பொய் சொல்லிவிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்டதை இப்படி மறைக்குவாங்க? பல்லகமா உன்சில இலைக்க, உனக்கு என்ன அருளப்பட்டுச்சு அதை அப்படி எடுத்து சொல்லிவிடு. இல்லம் தஃபால், அதை நீ செய்யவில்லை என்று சொன்னால் ஃபமா பல்லகத்த ரிசாலத்தஹு, அந்த தூதுத்துவத்தை நீ செஞ்சவராக மாட்டாய். ஒரு விஷயத்தை மறைச்சாங்கன்னு வைங்க, தூதர் இல்லைன்றோம்ல. உனக்கு நான் சொல்கிறதுக்கு தான் அனுப்பிவிட்டேன், நீ என்ன சிலதை போய் சொல்லிவிட்டு சிலதை சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கிற, சிலருக்கு தேர்ந்தெடுத்து சொல்கிறேன்னு நல்லா கேட்பான். அப்போ தூதுத்துவத்துடைய பணியை இன் அல ருசுலி இல்லல் பலாகுல் முபீன், ரசூல்மார்களுடைய வேலை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு இல்லை. ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எல்லா ரசூல்மார்களும் அதை தான் சொன்னாங்க, எங்கள் மீது தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு கடமை இல்லை. அப்போ ரசூல்மார்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, மறைக்கிறதுக்கு வரல. இவங்க என்ன சொல்கிறாங்க, ரசூல்மார்கள் 2 ஞானம் வச்சுருந்தாங்க, ஒரு ஞானத்தை பொதுமக்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஞானத்தை அழி வழியாக வழி வழியாக கிடைக்கிறதுன்னு சொல்வார்களே. ஆனால் அது ஒரு வழிகேடு என்பது செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு அனுமதியும் கிடையாது. இதில் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெஞ்ஞானன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மெஞ்ஞானவாதிகளில் முக்கியமான ரோல் யாருக்குன்னு கேட்டால் இந்த கஸாலி இமாம்ங்கிறாங்கல்ல, இவர் தான் இந்த பெரிய மெஞ்ஞானர்களை இவர் பெரிய ஞானியாக கருதுகிறாங்க. அவருடைய அறிவை எங்களுக்கு தாங்கலாம் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, இந்த ஹஸ்பி ரப்பின்னு ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்களா, அந்த ஹஸ்பி ரப்பி ஜலல்லான்னு ஒரு பாட்டு பாடுவார். அது போல் உளறல் ஹஸ்பி ரப்பிங்கிறது மீனிங் சரியில்லை. அதில் என்ன செய்வான்னா, அறிவு கடலாம் கஸாலி அடையும் நெஞ்சில் விரிவை போல் அறிவின் ஒளியாய் எம் நெஞ்சை அழகாய் அமைப்பாய் அருளாளா. கஸாலி உள்ளத்தை எப்படி நீ விரிவடைய செஞ்சாயோ அந்த மாதிரி எங்கள் உள்ளத்தை விரிவடைய செய்யுங்கிற துவா செய்கிற அளவுக்கு என்ன செய்கிறது, அவரை பில்டப் கொடுக்குறாங்களே, அவர் தான் இதுக்கு சூத்திரதாரியை. முக்கியமாக அந்த கருத்தை விதைச்சி விட்டவர் யார், ரகசிய ஞானம் இருக்குது, மெஞ்ஞானம் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி உலகமே எல்லாம் தெரியுங்கிற கருத்தெல்லாம் விதைச்சவர் யார், ரசூல்மார்களை விட கூடுதல் ஞானம் இருக்குங்கிற கருத்துக்கு சூத்திரதாரியாக இருந்தவர் யார், இந்த கஸாலிங்கிற ஒரு ஆள் தான். அதனால் மதரசாக்கள் என்ன செய்வாங்க, என்ன மகரிப் முடிஞ்சவொன்னே வாக்கியா சூறான்னு ஓதுவாங்க. அது லைஃபான ஹதீஸ் தான். இருந்தாலும் வாக்கியா சூறா ஓதுனா பட்டினி கிடக்க மாட்டாங்கன்னு இருக்குல்ல, சோறு கிடைக்கும் இருக்கா, ஓதுவாங்க மகரிப் பிறகு ஓதிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு பாட்டு ஒன்று பிடிப்பாங்க, நவ்வீர் இலாக சமா கல்பல் கரீபிக்கமா நவ்வர்த்த கல்பைமா மின்னாசி கஸாலி இமாமுடைய உள்ளத்தை எப்படி விரிவடைய செய்தாயோ அந்த மாதிரி மதரசாக்கள் பூரா அந்த பாட்டை படிப்பாங்க. இப்போ மகரிப் பிறகு பாக்கியா சூறா ஓதுவாங்க. ஓதி முடிச்சு விட்டு இந்த அரபில் என்ன செய்வாங்க, நவீர் இலாக சமாங்கிற ஓதுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், கஸாலியுடைய உள்ளத்தை விரிவடைய செஞ்ச மாதிரி எங்கள் உள்ளத்தை விரிவடைய செய்த அர்த்தம். இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.